அடிப்படை மாற்றம்னா எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். அடிப்படை நாட்டின் இது குடியரசு நாடு. குடியரசின் தலைவி யாரு? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முவை நீ தேர்வு செஞ்ச மக்களாட்சியின் தலைவியை மக்கள் தேர்வு செய்ய முடியாது என்கிற முறை இருப்பது மக்களாட்சிக்கு எதிரானது, மக்களாட்சிக்கு செய்கிற ஜனநாயக துரோகம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். இதை ஏற்கிறியா எதிர்க்கிறியா அதை மட்டும் சொல். வார்டு கவுன்சிலருக்கு நீ வரிசையில் ஓட்டு போட்டியா இல்லையா? அப்ப நாட்டின் முதல் குடிமகனுக்கு போட்டு போட மாட்டியா? தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுவார். மக்களை சந்தித்து வாக்கு பெறாதவர்கள் மக்களுக்கு அஞ்ச மாட்டார்கள். மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் வராது. அடுத்த முறை தேர்தலினால் தோக்கடிப்பார்கள் என்ற பயம் இருந்தால்தான் மக்கள் நலன் சார்ந்து வருகிற திட்டங்கள் சட்டங்களுக்கு கையெழுத்திடுவார்கள். இல்லை என்றால் செய்ய மாட்டார்கள். இது நல்லா கவனிச்சுக்க. அப்ப என்ன செய்யறோம்? அமைப்பை மாத்து, அடிப்படையை மாத்து. நாட்டின் முதல் குடிமகன் மகளை தேர்வு செய்கிற தேர்தலை நடத்து, நாங்களே வாக்கு செலுத்துகிறோம். அதான் சரியான மக்களாட்சி, சரியான குடியாட்சி என்று கேட்கிறோம். இதான் அடிப்படை அமைப்பு மாற்றம். 30 கோடி இருக்கும்போது, 30 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது 543 பாராளுமன்றம், 150 கோடி இருக்கும்போதும் 543 பாராளுமன்றம் மாத்துங்கிறோம். என்ன மாத்து? 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வருகிற போது உரிய பிரதிநிதித்துவம் மக்களுக்கு வரும்னு நான் சொல்றோம். அதை மாத்து, அமைப்பை மாத்துங்கிறோம். தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதி இருப்பது போல பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கு. சட்டசபை பாராளுமன்றத்தில் தனி தொகுதி. இந்த தொகுதியில் என் தங்கை அமுதினி போட்டியிடுகிறாள் என்றால் எல்லோரும் பெண்களைத்தான் நிறுத்தணும், எந்த கட்சியா இருந்தாலும். சுத்தி ஆண்கள், ஒரே ஒரு பெண் போட்டியிடுகிறாள். இது சம வாய்ப்பாக இல்லை. அதனால் பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கு என்று கேட்கிறோம். அடிப்படை அமைப்பு மாற்றம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வரோம். அரசியல் மாற்றம் என்ன? அரசியல் மாற்றம் இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கிறது, மக்கள் அரசியல் இல்லை. ஒரு கட்சி, அந்த கட்சி தேர்தலில் நிற்குது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதோட தேர்தலை விட்டுறணும். மக்களுக்கான அரசியலை செய்யணும், மக்களுக்கான சேவை அரசியலுக்கு வரணும். ஆனால் அதை செய்யறது இல்லை. அப்ப என்ன பண்ணுது? வெறும் செய்தி அரசியல் தான். 100 ரூபா கொடுத்துட்டு இப்ப 1000 ரூபா கொடுத்துட்டு திமுக அரசு 5000 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யுது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 5000 ரூபாய்க்கு விளம்பரம். இதுதான் செய்தி அரசியல். அப்ப கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியலுக்கு வரணும். அதான் அரசியல் மாற்றம். மாத்துங்கிறோம். நீ தேர்தலை பற்றியே சிந்திக்கிற. அரசியல்வாதி எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீர வேண்டும். வேற வழியே கிடையாது. 100 ஆண்டுகள் கழித்து, 200 ஆண்டுகள் கழித்து என் நாட்டு மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் வெல்ல வேண்டும். நீங்க தலைவனுக்கும் மனிதாபிமானிக்கும் வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் மனிதாபிமானி, காமராஜர் தலைவன். எப்படி தலைவன்? எம்ஜிஆர் பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா காசு கொடுத்து சாப்பிட்டு வா, சாப்பிட்டு போ அப்படின்றது. அதான் அது ஹியூமன் பீயிங், அவ்வளவுதான். ஒரு லீடர் அதெல்லாம் லீடர். காமராஜர் காசு கேட்டீங்கன்னா அப்படியா, சாப்பிடலையா, என்ன இந்த சாப்பிட்டு ஐயா இங்க இருப்பேன், வா இங்கதான் இருப்பேன், இங்க வா அப்படின்னு. திருப்பி வந்தவொடனே உட்காரு, உன் பேர் என்ன? கோவிந்தசாமி. கோவிந்தசாமியா, என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கியா? பட்டம் படிச்சிருக்கேன். எந்த ஊரு? அப்பா என்ன வேலை செய்யறாங்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவாங்க. கேட்டுக்கிட்டு ஒரு இந்த நாட்டில் பட்டம் பிஏ பட்டம் படித்த ஒரு பையன் வேலை இல்லாமல் பசியோடு இருக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு வழி செய்யணுமே. என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை, அவனை மாதிரியே படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை. அப்படி திட்டம் வகுத்து சட்டம் வகுத்து செயல்படுத்துறவன் எவனோ அவன் தான் தலைவனாக இருக்க முடியும்.